கன்னி ராசி அன்பர்களே, மே மாதம் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் பகவான், சனி பகவான் இரண்டும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ எப்படி சார் தொழில் இருக்குது? ஒரு அழுத்தமாக இருக்குது, ஒரு ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா 10க்குரியவன் 8ல் உட்கார்ந்துருக்காரு, விரையாதிபதியோடு சேர்ந்துருக்கு, பணம் செலவாகிறது, ஒரே அலைச்சல் திருச்சல் டென்ஷனாக இருக்குது, நம்ம பேச்சை கேட்கல, கோபம் வருதே, ஆக்ரோஷம் வருதே அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கன்னிராசி என்பர்கள், சார் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாந்துட்டேன், தொழிலில் ஏமாந்து விட்டேன், பணம் அங்கே கொடுத்தேன், இப்படி ஆகிப்போச்சு, தான தர்மங்கள் கொடுத்துட்டேன், நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம். கண்டிப்பாக கன்னிராசி என்பர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். ஆனால் இப்போ தான் அந்த ஞான அறிவு உங்களுக்கு கொடுக்கும். இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம், இந்த மே மாதம் நிச்சயமாக, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா புதன் பகவான் 10ஆம் அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு குருவோடு இணைந்து, குரு சுக்கிர இணைவோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். அப்போ தொழிலை அபிவிருத்தி பண்ணுவது, தொழிலை அடுத்த நிலைக்கு செல்வது, ஏமாறக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை கொடுப்பது, புத்திசாலித்தனமாக செயல்படுவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க போகுது. ஆனால் கோபம் மட்டும் கைவிட வேண்டும். அதாவது மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கோபம் ரொம்ப அதிகமாக வரும். எது எடுத்தாலும் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ஏன்னா சனி செவ்வாய் 2 பாவ கிரகங்கள் இணைந்து கொண்டு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேராக உங்கள் ராசியை பார்க்குது, உங்களை பார்க்குது, செவ்வாய் பார்க்குது. செவ்வாய் தான் உங்களுக்கு 8க்குரியவன், அட்டமாதிபதி. செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவன். அவர் நேர உங்கள் ராசியை பார்க்குறார், சனியோடு சேர்ந்திருக்கார். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கு. டெம்ப்ட் ஆக்கும், தொல்லைகளாக இருக்கும். குடும்பத்தோடு இருக்கிறவங்களோட, உங்களுக்கு பிடிச்சவங்களோட கூட சண்டை போடக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். நல்லது செய்தாலும் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு குற்றங்களை சொல்லிவிட்டு உங்களை டெம்ப்ட் ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ தொழில், வேலை, வியாபாரம் டென்ஷன் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய லாபங்கள் இந்த மே மாதம், அதாவது 15ஆம் தேதியிலிருந்தே லாபங்கள் உயர்த்துவதற்கும் லாபங்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கிறோம். அப்போ இந்த மே மாத இறுதியில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொழில அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாக்கியங்கள் நிச்சயமாக உருவாக்கும். ஸோ எப்போ சார் உருவாக்கும்? ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பட்டையை கிளப்ப போகிறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவானை பார்த்துடுறார். கெடுக்கக்கூடியவனை, அந்த ஒரு கெடுதல் செய்யக்கூடிய அந்த சனி செவ்வாய் 2 இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் செவ்வாய் மாறிட போகிறார். அப்போ சனி பகவானை குரு பார்க்குறார். அப்போ நிச்சயமாக பொருளாதார ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்து விடும். அப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கன்னிராசி அன்பர்கள். அப்போ என்ன, இந்த மே மாதம் 11 வரைக்கும் கொஞ்சம் கோபப்படாமல் நிதான போக்குடன் செயல்படணும். எதை செய்தாலும், புதிய விஷயங்கள் எதை செய்தாலும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுல மைண்டில் எடுத்துக்குங்க. பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் குரு இணைஞ்சிடுறார். சுக்கிரன் குரு இணைஞ்சு இருக்கும்போதே கண்டிப்பாக பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சுகம் சார்ந்த விஷயங்களை வளர்த்து கொள்வீங்க. பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்த வாங்குறது, நிலத்தை வாங்குறது, ஒரு காலி மனை இடம் வாங்குறது, இந்த மாதிரியான எண்ணங்கள், ஆர்வங்களை தூண்டக்கூடிய விதத்தில் இந்த மாதம் அமையப்பெறுகிறது. ஏன் இந்த இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குரு சுக்கிரன் 2 சேர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம் என்பது தான் சுகஸ்தானம்.
4ஆம் இடத்துல தான் வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டை வாங்குவீங்க, அல்லது வீட்டை அட்லீஸ்ட் வீடு வாங்கலைன்னா கூட வீட்டை ஆல்டர்னேட் பண்ணணும், ஒரு ரெனோவேஷன் பண்ணணும், அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி ரொம்ப நாளாக அது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை வாங்கி போட்டேன். ஸோ எப்படியாவது ஒன்று உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த கன்னிக்கு உண்டுன்னு அர்த்தம். 2 வீலர் இருக்கிறவங்க 4 வீலர் கன்வெர்ட் ஆகிறது, அல்லது 4 வீலரை மாற்றுறது, பழசிய வாகனங்களை புதிய வாகனங்களை வாங்குறது, பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்குவது. ஸோ இந்த மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் அடையுது. இப்போ இந்த காலகட்டம் பாருங்க, ஆஃப்டர் செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறம் 11க்கு அப்புறம் தன்னம்பிக்கை அதிகமாகும். பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் கிடைக்கும். சாதிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிக்கு அமையும். இத்தனை நாள் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அப்படி இப்படின்னு கொஞ்சம் படுத்து இருக்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் அப்படியே வீக்கான தன்மை இருந்தாலும் இந்த 11க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீரம் வந்துரும்னு அர்த்தம். சாதிக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். ஓடவீங்க, தன்னம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்குது. அப்போ நல்லா உழைக்க போகிறீங்கன்னு அர்த்தம், சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், ட்ராவல் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். விற்பனை சார்ந்த விஷயத்தில் மந்தமாக இருந்த விற்பனைகள் இப்போ சுறுசுறுப்படைய போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாமே நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். விற்காத நிலங்கள் திடீர்னு விற்பனை ஆயிரும், அதன் மூலம் லாபங்களை பெறுவது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், திடீர் என்று நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த கன்னிக்கு ஏற்படுத்தும். அதன் மூலமாக பொருளாதார உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லாவே இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்து குழந்தை பாக்கியம். இந்த கன்னிராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் எல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காகுதுன்னு அர்த்தம். அதாவது குரு பெயர்ச்சி அடைந்தவுடன் அந்த குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள், குழந்தையின் தன் பேச்சு கேட்கல என்று இருப்பவர்கள், குழந்தைகளினுடைய நலனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்த்துறது, குரு பகவான் 5ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், அல்லது நிறைய செலவு பண்ணிட்டேங்க சார், 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, அது குழந்தை பாக்கியம் மட்டும் கிடச்சிட்டா போதும், நான் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்துணை கன்னிக்கும் ஏற்ற தன்மையில் கோச்சார் ரீதியில் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் எல்லாம், அதாவது குழந்தை நலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அத்தனை குழந்தை பற்றிய சிந்தனைகள், குழந்தை பற்றிய கற்பனைகள், குழந்தைகளை பற்றிய திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய திருமண விஷயங்கள், குழந்தைகளுடைய செட்டில்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய வேலை சம்பந்தப்பட்ட அத்தனையும், அந்த குழந்தை நலன் அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகளை இந்த கன்னிக்கு உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது. சார் கடன் இருக்கு, கட்டுக்குள் வருமா? கண்டிப்பாக. கடன் என்கின்ற தன்மையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள். சார் கடன் இருக்கு, கழுத்து நெரிக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் கூட சமாளிக்கக்கூடிய, கட்டி விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் இறுதியில், இந்த மே மாதம் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக போகிறீங்கன்னு அர்த்தம். சாதிக்கணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை நிச்சயமாக கொடுக்கும். கடனை வாங்கி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. பிரயாணம் நல்லா இருக்க போது, ஞான உணர்வை கொடுக்க போகிறது.
ஆன்மீக எண்ணங்கள் ஒரு சிலருக்கு கொடுக்கும். சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அதே சமயத்தில் தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள். தாய் தகப்பன் அவங்களுடைய இருந்து வந்த கருத்து வேறுபாடு அல்லது ஏதாவது உடல்நல பிரச்சனை இதெல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மே மாதம் அமைய இருக்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.